சிலர் அரசியலுக்கு வந்தவுடனே முதலமைச்சராக அமர வேண்டும் என பேசிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழாவான மனிதநேய விழாவின் 68வது நாள் நிகழ்ச்சி சென்னை அம்பத்தூரில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், சிலர் அரசியலுக்கு வந்தவுடனே முதலமைச்சராக வேண்டும் என்றும் ஆட்சியை கைப்பற்றி விடுவோம் என்று பேசிக் கொண்டிருப்பதாக கூறினார். சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள் இருக்கும் வரை யாரும் ஒன்று சேர்ந்தாலும் திமுக என்ற இயக்கத்தை எதுவும் செய்ய முடியாது என கூறினார். நான் வந்தவுடனே முதலமைச்சராகி விடுவேன், நான் வந்தவுடனே ஆட்சிக்கு வந்து விடுவேன், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்றவர்கள் நினைக்கின்றார்கள். யார் ஒன்று சேர்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்ற வகையிலே மரியாதைக்குரிய இணைய சகோதரர் அண்ணன் சேகர்பாபு போன்றவர்கள் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை. தமிழ்நாடு அரசின் சார்பில் மறைந்த போப்பிற்கு இறுதி அஞ்சலி செலுத்த சென்ற அமைச்சர் நாசர் மற்றும் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் இருவரும் தமிழகம் திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நாசர், மதத்திற்கு அப்பாற்பட்டு மண்ணையும் மனிதனையும் போப் நேசித்ததாகவும் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்த தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்றும் புகழாரம் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை அனுப்பியிருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய பேராயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. தமிழகத்திலிருந்து மாண்புமிகு நம்முடைய தமிழ் பேரை சொல்லி அவருக்கு இந்த அனுப்பி வைத்த இரங்கல் செய்திக்கு அனுப்பி வைத்த அவருக்கு எங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறோம், அதை நீங்கள் அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு அவங்க கேட்டு கொடுத்து அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.